மலேசியாவிடமிருந்து சிங்கப்பூர் தனி நாடாக பிரிந்த தினம் இன்று. உலகத்திலேயே வேண்டா வெறுப்பாக விடுதலை பெற்ற நாடு சிங்கப்பூர். 1963 மலாயா, நார்த் பொரினோ, சரவாக் கூட சேர்ந்து சிங்கப்பூரும் ஃபெடரேஷன் ஆஃப் மலேசியாவில் அங்கம் வகிச்சுது. ஆனால் அந்த ஒன்றுபட்ட மலேசியாவில் சிங்கப்பூருக்கு சரியான அங்கீகாரங்கிறதே கிடையாது. சிங்கப்பூரையும் சிங்கப்பூர் மக்களையும் வெறுத்தாங்க. மலேசியா மலேசியர்களுக்கே அப்படின்னு சொல்லி முழக்கங்களை வச்சாங்க. சிங்கப்பூரின் நம்பிக்கைக்குரிய தலைவரான லீ குவான் யூவை எதிராளியாக பார்த்தாங்க. இதெல்லாம் சேர்த்து 1965 ஆண்டு பெருசாக வெடிச்சது. மலேசியாவிலிருந்து சிங்கப்பூரை வெளியேற்றணும்னு மலேசியர்கள் முடிவு பண்ணாங்க. அதற்காக ஆகஸ்ட் 9 மலேசியா பாராளுமன்றம் கூடியது. அதில் சிங்கப்பூருக்கான எம்பி கலந்து கொள்ள கூட இல்லை. ஆனால் கலந்துகிட்ட 126 பேரும் சிங்கப்பூர் தனியாக பிரியணுங்கிற தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டெடுப்பு தான் சிங்கப்பூரை தனி நாடாக உருவாக்குச்சு. மலேசியாவிலிருந்து பிரிந்ததையும் தனி நாடாக உருவானதையும் சிங்கப்பூர் மக்களுக்கு கண்ணீர் மல்க அறிவித்தார் லீ குவான் யூ. ஏன்னா சிங்கப்பூர் மக்களின் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அந்த நாடு எப்படி வளரப்போகுதுங்கிற பயம்ங்கிறது அந்த மக்களுக்கு ரொம்ப அதிகமாகவே அப்போ இருந்துச்சு. ஆனால் அந்த கவலையையும் கண்ணீரையும் கொஞ்ச நாளே மாற்றி காமிச்சாரு லீ குவான் யூ. இன்னைக்கு உலகின் வளர்ந்த நாடுகளில் ஒன்றா சிங்கப்பூர் இருக்கு. மலேசியாவை விட பலம் வாய்ந்த நாடா சிங்கப்பூர் இருக்கு. அதற்கு காரணம் லீ குவான் யூ. அப்படி எதிர்காலத்தை பற்றிய கவலையோடு சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து பிரிந்து தனி நாடாக உருவான தினம் இன்று.